நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து நம்ம டெக்னீஷியன் எல்லாருமே டயாலிசிஸில் வந்து இந்த டயாலிசரை ரீயூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்படி ரீயூஸ் பண்ணி பயன்படுத்துகிற டயாலிசரில் ஏதாவது டேமேஜ் ஆகி அந்த பிளட் லீக் ஆகிறதே நம்ம கண்ணால் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணும்போது அந்த மெம்பரேன் உடஞ்சிருந்தால் அந்த மெம்பரேன் வழியாக தண்ணி வந்து எப்படி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து டிஸ்பாஸ் பண்ணியிருப்போம். அது லைவாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்கப்போ நான் லைவாகவே அந்த காட்டுறேன் எப்படி டயாலிசர்லாம் தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுதான் பாலிசல்ஃபோன் மெம்பரேன். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம். மெம்பரேன் உள்ளே இருக்குது, அதில் டேமேஜ் ஆகிருக்கு, இன்னும் இருக்குது, மெம்பரேன்லாம் டேமேஜ் ஆகிருக்குது, அது மூலமாக லீக் ஆகி தண்ணியெல்லாம் வருது. இதே டூரிங் டயாலிசிஸில் இதேமாதிரி மெம்பரேன் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா இதே மாதிரி டயாலிசர் பிளட் வந்து டயாலிசிஸ் நடக்காமல் ஃபில்டர் ஆகாமல் பிளட் எல்லாம் அப்படி போகும்போது பேஷண்ட் அனிமியா ஆகுது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மெம்பரேன் லீக் ஆகி டேமேஜ் ஆன டயாலிசர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் டயாலிசிஸ் சம்மந்தமாக ஷார்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய்.